ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். ஒரு வெரைட்டியாக நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சிக்கன் குழம்பு வச்சு நம்ம வந்து ஒரு வெரைட்டியாக சாப்பிட்லாம். இப்போ வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் தேவையான வெங்காயத்துக்கு தேவையானது மட்டும் சால்ட் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன உறவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்திக்கலாம். அதோட உப்பும் சேர்த்திக்கலாம். மஞ்சப்பொடி இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா கிளறி விடலாம். நான் வந்து சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். நான் வந்து அரைச்ச வீடியோ போட்டிருக்கேன். அதனோட பொடி தான். சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்தியாச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடலாம். இப்போ அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே தான் நம்ம வதக்கி விட்டுருக்குறோம். நம்ம வந்து ஹாட் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி சிக்கன்னால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். வேவறதுக்கு லேட் ஆகும். நான் வந்து ஹையில் வைக்காமல் சிம்மிலே தான் வைக்க போகிறேன். அந்த நல்லா சிம்மில் வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு, அந்த சிக்கனு உடனே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான். இப்போது சிக்கன் எப்படி வேகுதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியமாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வேகுது. மெதுவாக வேகணும். அப்போது டேஸ்ட்டு நல்லா குடிக்கும். இப்போ மறுபடியும் அடைச்சி வைக்கலாம். இப்போ வந்து ஒரு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை அரைச்சி அந்த தேங்காய் பால் விட்டு அரைக்கலாம். இதை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக. இப்போது அதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் வந்து கசைஞ்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்தது ஊற்றிடலாம். செகண்ட் பால் நான் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அந்த நம்ம முந்திரி பருப்பு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே. இதை நல்லா கலந்து விடலாம். முந்திரி பருப்பு அந்த கிரேவி ஊற்றோன்னு வரும். நல்லா கிரேவியாக கலரே வித்தியாசமாக வரும். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கிளறி விட்ட வருவோம். அந்த எண்ணெயெல்லாம் கசைஞ்சு நல்லா வந்துடுச்சு. இன்னி இறக்கிடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது வாசனையெல்லாம். இப்போ ஒரு வாழை இலை இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஒரு வாழை இலையை நல்லா வாட்டி நான் ஒரு பவுலில் வச்சு அதில் வந்து அந்த கிரேவி வந்து போட்டு
நல்லா மல்லி இலையெல்லாம் தூவி நல்லா மடக்கி விட்டுனா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.